Hi Akshaya, welcome to Women Entrepreneurs Podcast. நீங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு தட் இஸ் இப்போ என்னதான் மானிட்டைஸ் பண்ணாலும் அட் த எண்ட் அது கிரியேட்டருக்கு தானே போகும். மானிட்டரி பர்பஸ்க்காக யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. So who owns the code actually? So everyone will focus on their growth and vision. அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்றது வந்து இனிஷியலா whoever the creator அவங்க தான் அந்த ஓனர்ஷிப் வந்து கிளைம் பண்ண முடியும். Hi Akshaya, welcome to Women Entrepreneurs Podcast. So உங்களை வந்து நான் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது because it's very rare. You are a certified POSH trainer I guess and also you are a founder of Regal Wiz law firm. இந்த பாட்காஸ்ட் டிஸ்கஷன்ல வந்து நான் நிறைய மைண்ட்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து IPR, கார்ப்பரேட் லா அண்ட் POSH பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சம்திங் வந்து கேம் இன்டு மை மைண்ட். நான் வந்து சும்மா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிருக்கிறப்போ வந்து ராஜ் ஷமானியோட வீடியோ வந்தது. ஸோ ரீசெண்டாக ராஜ் ஷமானி வந்து ஹைகோர்ட் போயிருந்தார். பர்சனாலிட்டி வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக எனக்கு அந்த கரெக்டான டேர்ம்ஸ் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து இப்போ என்னோட பாட்காஸ்ட்டை யாராவது பார்த்துட்டு ரீபோஸ்ட் போட்டாங்க அப்படின்னா ஐ வில் பி தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ ஃபன் அப்பார்ட் அது எப்போ எந்த ஸ்டேஜில் வந்து இன்ஃப்ரின்ச்மெண்ட்டாக மாறுது அப்படின்றது ஐ ஹேட் அ கன்ஃபியூஷன். Hi Mona, thanks for having me here. So like in this podcast for with related to the Raj Shamani, so அவர் வந்து ஹெட் பண்ண கோர்ட்டில் பேசிக்காக லைக் ரீபோஸ்டிங் அ பாட்காஸ்ட் ஆர் எனி சோஷியல் மீடியா கண்டென்ட்ஸ் கேன் பி டன். ஸோ இது ஏன் நான் கேன் பி டன் அப்படின்னு சொல்கிறேன்னா இட் இஸ் நாட் சம்திங் வி கேன் ஸ்டாப் இட். ஸோ வென் சம்ஒன் இஸ் ரீபோஸ்டிங் இட் அகேன் அண்ட் அகேன் viral. Exactly, it became viral. See, even in this podcast, if someone is like posting it again, it becomes viral. And இப்போ இது வந்து ஒரு மானிட்டரி பர்பஸ்க்காக பண்ணும்போது it is not acceptable. So when it is for an awareness, அந்த மாதிரி இருக்கும்போது it is acceptable. ஓகே, இப்போ லைக் மானிட்டைசேஷன் சொன்னீங்க இல்லையா? இப்போ என்னதான் மானிட்டைஸ் பண்ணாலும் அட் த எண்ட் அது கிரியேட்டருக்கு தானே போகும். Of course, yeah. Creators are the owners of their own contents. So like the create பண்ண like whatever the content it may be, other they cannot own it initially. So we have in a IP term we can say assignment or any kind of like agreements with the other person. அப்படி இருக்கும்போது ஒரு கண்டென்ட்டை வந்து மானிட்டரி பர்பஸ்க்காக யாரையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் விமன் ஆண்டர்பிரினர்ஸ்னு சொல்லிட்டு நீஷோராக பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ திஸ் நீங்கள் சொன்ன அந்த லைக் ஐபி ப்ரொடெக்ஷன் அண்ட் எவ்ரி திங் லைக் பிக் கிரியேட்டர்ஸ் லைக் ராஜ் ஷமானிக்கு மட்டும் தானா இல்லை எவ்ரி கிரியேட்டர் ஓன் தேர் வாய்ஸ் ஆர் பாட்காஸ்ட் எல்லாமே? ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் த பிக் கிரியேட்டர்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஃபார் தி லைக் ஸ்மால் பீப்புள், ஸ்டார்ட் அப்ஸ். இது எல்லாருக்குமே அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், அவங்க தே கேன் ரீபோஸ்ட் இட் அகேன். ஸோ வாட் எவர் த கண்டென்ட் இட் இஸ், ஸோ வாட் எவர் த அவேர்னஸ் வி ஆர் கிவிங், தட் தே கேன் டெஃபினெட்லி ரீபோஸ்ட் இட். பட் தட் ஷுட் நாட் பி லீடிங் டு த மானிட்டரி பர்பஸ் ஆஃப் தெம். ஸோ அந்த டைமில் தான் லீகல் லா வில் ஜம்ப் இன் டு த ரோல். ஓகே, இன்னும் நானே மானிட்டைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. அப்படி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன டிப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ். நான் ஜம்பிங் இன் டு த IPR ரைட் நவ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து லைக் ஸ்டார்ட் அப் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நம்ம ஸ்டார்ட் அப்பாகவே போகலாமே இப்போ. ஏன்னா அப்படின்னா பெரிய பெரிய பிஸ்னஸஸ், கார்பரேட் கம்பெனிஸ்க்கு தே ஆர் லைக் லீகலி நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க. When even I had like few startups before this Zenex AI company. So startingல ஸ்டார்ட் பண்ணுறப்போ எனக்கு இருந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ ஒரு ப்ராடக்டை, ஒரு சாஸ் ப்ராடக்ட்டே க்ரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமே. ஒருத்தவங்க பேஸ்லேருந்து க்ரியேட் பண்ணுறப்போ அதை எப்படி ஸ்கேல் பண்ணணும், வாட் இஸ் எக்ஸிட் பிளான், எப்படி நான் ஒயிட் லேபிளிங் கொடுப்பேன், இதில் தான் மைண்ட் எல்லாமே போகும். ஸ்பீடில் தான் போகுமே தவிர பேப்பர்ஸில் எதுவுமே இருக்காது. கரெக்டாக? ஸோ வைல் லைக் டூ த கோடிங், டெக் டீம் அஃபோர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கையில் காசு இருக்காதுங்க. ஐ அக்ரி ஆன் தட். அண்ட் லீகலுக்கு கொடுக்குறதுக்கும் காசு இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. ஃபுல் டைம் டெக் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது. தே வில் ஹையர் ஃப்ரீலான்சர்ஸ் அண்ட் எவ்ரிஒன். அப்போ எல்லாரோட கோடுமே அங்கே இருக்கும். அப்போது எங்கே டவுட் வரும் அப்படின்னா, ஒன்ஸ் த ப்ராடக்ட் இஸ் செட், எவ்ரிதிங் இஸ் செட், வென் தே ஆர் கோயிங் டு ஸ்கேல் அப் அப்படின்றப்போ எல்லாமே செட்டாக இருக்குது, பட் ஓனர்ஷிப் இஸ் பிளரி இல்லையா? எனக்கே அந்த டவுட் வந்தது. ஓகே, இப்போது நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஃப்ரீலான்சர் வேறு யாருக்கும் கூட அந்த கோடை விற்கலாம். தெர் ஆர் சான்சஸ். ஸோ ஹூ ஓன்ஸ் த கோட் ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் வந்து எந்த லைக் ஃபவுண்டருமே எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும், ஸோ ஐ நீட் டு கோ ஃபார் தி லீகல் அப்படின்னு யாருமே ஒரு நாள் எழுந்துக்க மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஒன் வில் ஃபோக்கஸ் ஆன் தேர் க்ரோத் அண்ட் விஷன் அண்ட் ஈவன் இன்சைட் தி எம்ப்ளாயீஸ் க்ரோத். இதை பற்றி தான் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இனிஷியலாக ஒரு லா வென் இட் கம்ஸ் டு தி ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அது வந்து விஷயம் எல்லாமே வந்து பேப்பராக இல்லை,
அந்த டைம்ல தான் the law will come into the role and it plays a major role. So initially I'll give you an example. Like there are two friends, like they wanted to start a business. So randomly they are just handshaking it and telling that இன்னைக்கு நம்ம business start பண்ண போறோம். Maybe நீங்க ஒரு டீ ஷாப் கூட எடுத்துக்கோங்களேன். They will like handshake it and they wanted to start it. So when law come into role is monetary purpose. So money வரும்போது தான் அந்த lawவோட importance தெரியும். So basically when money is coming into the whoever it may be, ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், but when they are into the business அந்த டைம்ல it becomes an legal complication. So like பேப்பர்ல வந்து there is not any documented thing. So இதெல்லாமே எடுத்துட்டு கோர்ட்ல போகணும்னா கோர்ட்ல லைக் ஜட்ஜா கேட்குற ஒரே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா டாக்குமெண்ட் எங்க. ஸோ இன் தட் கேஸ் இட் இஸ் பீன் ஸ்டாப். ஸோ அங்கேயே வந்து வி ஆர் ஃபெயிலிங். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆஃப்டர் டாக்குமெண்டிங் இட், ஸோ உங்களோட டெவலப்பர்ஸ் லைக் வேலை பார்க்கணுன்னா இனிஷியலாக ஒரு டெவலப்பர் வந்து ஒரு கோடை வந்து தே ஆர் இனிஷியேட்டிங். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் கோட் லைக் ஒரு கம்பெனியில் வந்து ஈச் டைப் ஆஃப் த கம்பெனியில் வந்து ஃப்ரீலான்சர்ஸ் கிட்ட வந்து இனிஷியலாக அக்ரிமெண்ட் யாருமே போடுறது கிடையாது. ஸோ அதுதான் வந்து இனிஷியலாக கம்பெனிஸில் பண்ணுற பெரிய மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபார் தெம் லைக் ஐபி அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே கேன் கிவ் இட் ஃபார் தி டெவலப்பர்ஸ் ஆர் ஃப்ரீலான்சர் யாராக வேணா இருக்கலாம். பட் அதில் வந்து ப்ராப்பரான கிளாஸஸ், லீகல் கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ பை கிளைமிங் ஃபார் தி ஓனர்ஷிப், அந்த ஓனர்ஷிப் கிளைம் பண்ணுறது வந்து இனிஷியலாக ஹூவர் த கிரியேட்டர் அவங்க தான் அந்த ஓனர்ஷிப்பை வந்து கிளைம் பண்ண முடியும். கிரியேட்டர் as in company owner you are saying? No. The like you are assigning for some other developers and freelancer works நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, they are the initial creators. So once after the work is being created, they have to submit the assignment to the company. So until and unless the company doesn't have any assignment, like they cannot claim for the ownership. So ownership belongs to the developer only. So without any proper document, there won't be any proper kind of legal ownership for that. அப்போ ஃபர்ஸ்ட் போய் நான் டெவலப்பர் கூட அக்ரிமெண்ட் போடணும். Exactly. So like அந்த ஒரு டெவலப்பர் கிட்ட நீங்க போடுற அக்ரிமெண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அதுவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் என்ன இப்போ ஃப்ரீலான்சர்ஸ்லாம் ஹையர் பண்றப்போ யாரும் வந்து அவங்க பேர்ல வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா, அக்ரிமெண்ட் சைன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல உங்களுக்கு தெரியும் லைக் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் பி அ பிகர் ப்ராப்ளம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற டேர்ம்ஸ்லாம் லைக் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிக்கலா இது ஒர்க் அவுட் ஆகுமா? ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் பர்சன் நிறைய பேர் இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணும்போது இனிஷியலாக வந்து கண்டிப்பாக அந்த ஹூவர் இஸ் அசைனிங் த ஒர்க், ஸோ அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு ஃப்ரீலான்சர் அக்ரிமெண்ட்னே போட்டுக்கலாம். ஸோ என்ன ஜாப், என்ன கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இந்த கம்பெனிக்கு அந்த பர்சன் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, ஸோ அதெல்லாமே வந்து இனிஷியலாக வந்து த கம்பெனி ஷுட் நோட் இட் ஆன். ஸோ இஃப் தே கிவ் தெம் த ப்ராப்பர் கைண்ட் ஆஃப் லைக் எக்ஸ்பிளனேஷன் என்ன ஒர்க் பண்ண போகிறாங்க அண்ட் ஹவு தே ஆர் டேக்கிங் இட் இன் ஃபியூச்சர் அப்படின்றது இட் ஷுட் பி ஆன் பேப்பர். ஸோ இஃப் இட் இஸ் நாட் அன் ஆன் பேப்பர், டெஃபினெட்லி தெர் இஸ் நோ எனி கைண்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கேன் பி கிளைம்ட். ஓகே, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா லைக் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சும்மா அப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தே வில் ஸ்டார்ட் த கம்பெனின்னு. அதே சினாரியோ தான் எனக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ பட் த திங் இஸ் என்னன்னா, நீங்கள் சொல்கிறது நான் அக்ரி பண்ணிக்கிறேன், பட் ரொம்ப லீகலாக நம்ம பேசுகிறப்போ அது ஏதோ ஒரு பேரியர். ஓகே, நான் ஏதோ டிஃபெண்ட் மோடு போகிறேன் போல, ஏன்னா நானே அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து ரொம்ப லீகலாக பேசினேன்னா ஓகே ஃபியூச்சரில் இவங்க கேஸ் போட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்னை வந்து வில்லி ஆக்கிடுவாங்க. இந்த பாயிண்ட்ல வந்து ஐ வாண்ட் டு ஹைலைட், இனிஷியலாக வந்து வென் இட் இஸ் கோயிங் ஃபார் அ ஹேண்ட் ஷேக் பிஸ்னஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் ஃபைன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணின்னு ஒரு விஷயம் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது தான் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலே என்ன, ஸோ வை an advocate is needed for a corporate company அப்படின்ற விஷயமே எல்லாருக்குமே மேஜரா தெரிய வருது. ஸோ எப்போ ஒரு ஃபவுண்டர் வந்து லீகலே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அப்ரோச் பண்றாங்கன்னா, ஒன்ஸ் தேர் co-founder exit or their IPs are theft and இன்டர்னலாக வந்து எம்ப்ளாயீஸ்க்கு டிஸ்பியூட் வரும்போது அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் நிறைய பேருக்கு வந்து தெரியுமான்னு தெரியல, ஆனால் இஷ்யூ வந்தாலுமே தே ஆர் லைக் கம்மிங் லைக் ஹெசிடேட் டு கம் டு தி லாயர்ஸ். என்ன பண்ணணும்னு கூட தெரியல, தட் இஸ் டேட்டா தெஃப்ட். ஸோ அதுவுமே ரொம்பவே லைக் யோசிக்க வேண்டிய ஒரு சொல்கிற டேர்ம்ஸ்லாம் நான் வந்து பேப்பர்ஸில் படிச்சிருக்கேன். ஓகேங்களா, பட் ஏதாவது ரியல் டைம் சினாரியோ நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப் சப்போஸ் இப்போ வந்து டேட்டா தெஃப்டே நடந்துருச்சுனாலும் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? நான் யாரை போய் மீட் பண்ணணும்? ரீகல் விஸ் லா ஃபார்ம்னு சொல்லிடாதீங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் எங்கிட்ட வரலாம், பட் சி லைக் டு பி ப்ராக்டிக்கல், டேட்டா தெஃப்ட் வந்து எங்கேயுமே இப்போ நடக்காமல் இல்லை. ஸோ அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் அ லா.
ஸோ லைக் டேட்டா தெஃப்ட்டை நம்ம ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கு எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாக்ட்லி. ஸோ த எஸ்எல்ஏ அக்ரிமெண்ட் இஸ் வெரி மேண்டரி வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தி ஸ்டார்ட் அப். ஸோ இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் எங்கே போனாலும் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஷுட் பி லீகலி இன் தி பேப்பர். ஸோ வாட் எவர் இட் மே பி. இப்போ வந்து நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸ் டீம் இருக்கும். ஸோ அந்த சேல்ஸ் டீம்லேருந்து தான் இனிஷியலாகவே டேட்டா தெஃப்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் டு பி மென்ஷன் அபவுட் ஒன்லி சேல்ஸ் டீம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப்பில் இனிஷியலாக வந்து யூசிங் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம். எக்ஸாக்ட்லி. ஸோ வெண்டார்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டு ஸ்டாப் த டேட்டா தெஃப்ட் ஆப்வியஸ்லி வி ஹேவ் சர்டன் லாஸ் டு டூ தட். அண்ட் அந்த லாஸில் நீங்கள் வந்து டேட்டா தெஃப்ட்டை கண்டிப்பாக ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்ல இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ். ஸோ லைக் எஸ்எல்ஏ போடுறது, வெண்டர்ஸ் அக்ரிமெண்ட் போடுறது, ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஈச் கிளாஸஸும் நீங்கள் மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஸோ லைக் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கும், அதோட லீகல் பனிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாமே அதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டேட்டா தெஃப்ட்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒன்று மைண்டுக்கு வருது. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, மை பிளாட்ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஃபார் 3 months, யூ கேன் யூஸ் இட், ஆட்டோமேஷன் இஸ் ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து ஃப்ரீயா வச்சிருக்காங்க. தட் இஸ் டு பேசிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க டேட்டாவை கலெக்ட் பண்றதுக்கு இல்லையா ஆப்வியஸ்லி. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் யாருமே எதுவுமே சொல்றது இல்லையா? சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தான் வாலண்டியரா போய் உங்க டேட்டாவை அங்க பிரசன்ட் பண்றீங்க. So it is they are grasping exactly. So it is everyone is grasping your data. So it is நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் போங்களேன், ஷாப்பிங் போனாலே நீங்க ஒரு பில்லிங் பண்றதுக்கு முன்னாடி they will ask your number. ஸோ அங்கேருந்தே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் த இனிஷியல் ஸ்டேஜ் டு டேக் இட் இன்சைட் நான் சொல்லுவேன். ஓகே. அப்போ ஆனால் டேட்டா தெஃப்ட்டுக்கு நான் எனிவேஸ் எந்த இதுவுமே நான் ப்ரொசீட் பண்ண முடியாது இல்லையா லீகலா, இஃப் யூ ஆர் சேயிங் ஸோ? பண்ண முடியாதுன்னு இல்லை, லீகலாக தெர் இஸ் பனிஷ்மெண்ட்ஸ் அண்ட் தென் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டில் இட் ஷுட் பி கஸ்டமைஸ்ட். ஸோ பேசிக்காக அவங்க கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அந்த எம்ப்ளாயி அக்ரிமெண்ட் ஷுட் பி கஸ்டமைஸ்டு. ஸோ வாட் எவர் தி டேர்ம்ஸ் லைக் கிளாஸஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த டைம் ஆஃப் தி எம்ப்ளாயி, ஷிஃப்ட் டைமிங், ஆர் தேர் ஃபுல் டைம் எம்ப்ளாயி, ஆர் தி லைக் ஃப்ரீலான்சர் ஆர் சம்திங். ஸோ அதுவுமே மென்ஷன் பண்ணிருக்கணும். அண்ட் தேர் basic salaries as such, and what are all the like scope and then the definition on the work he or she is going to do. So adellame romba important ah irukணும். And moreover ரொம்பவே important பாத்தீங்கன்னா இந்த termination clauses and like non disclosure clauses இது எல்லாமே வந்து ஒரு employment agreement ல even NDA சைன் பண்ணியுமே லைக் அவங்க அத பெருசா கன்சிடர் பண்றது கிடையாது யாரும். என்ன பண்ணிர போறாங்க அப்படின்ற ஒரு இதுதான். அதுக்கப்புறம் ஒரு theft நடக்குது அப்படின்னா லைக் வாட் ஆர் த clauses should follow, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அதுக்கு? ஷியர். இப்போ வந்து டேட்டா தெஃப்ட்னு நம்ம சொல்கிறோம், அதுக்கு எந்தெந்த லா வந்து கவர்ன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் அண்டர் திஸ் லா இட் இஸ் லைக் மேக்கிங் இட் ஃபார் தி கிளியர் லைக் பனிஷ்மெண்ட்ஸ், லீகல் பனிஷ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இட் இஸ் லைக் வி கேன் கவர்ன் அண்டர் தி இன்டலெக்சுவல் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2000. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் technology. So அதுமே வந்து under that law also data theft can be governed. So இந்த மாதிரியான law skill இப்போ நிறைய பேர் data theft ஆயிடுச்சுன்னா எங்க போறது என்ன பண்றதுன்னு கூட தெரியாம இருப்பாங்க certain startups. So அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு law இருக்கு. So under this law we have NDA and service level agreement எல்லாமே இந்த law கீழ govern பண்ணி நம்ம வந்து டிஃபைன் பண்றதுக்கு இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும். இந்த அக்ரிமெண்ட் இது இருந்தாதான் லைக் நான் இந்த ஸ்டெப்ஸ்க்கு எல்லாமே நான் போக முடியும். கரெக்ட். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த ஐபி அசைன்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். கரெக்ட்டுங்களா? இப்போ ஐ ஹேவ் அ வெப் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ZenX AI ZenVoice சொல்லிட்டு ஐ ஹேவ் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ். இப்போ இது வந்து எனக்கு நான் ஐபி பண்ணணுமா இல்ல பேட்டன்ட் பண்ணணுமா, ரெண்டுமே ஒண்ணா? எனக்கு அது தெரியல. ஓகே, அது பேட்டன்ட் எல்லாமே வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் ஐபி. ஸோ ஐபியில் ஒரு சர்டன் டைப் ஐபி இஸ் நம்பர்ல அதுக்கு கீழே இது எல்லாமே வரும். இப்போ நான் ஐபி பண்ணிட்டாலே இது இன்க்ளூட் ஆயிடும் இல்லையா? ட்ரேட்மார்க் எவ்ரிதிங் வுட் பி. ஐபி இஸ் ஒன் ஆஃப் தி டைப்ஸ். ஸோ இப்போ வந்து சர்டன் மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு ஐபியில். ஸோ அதில் வந்து இப்போ சாஃப்ட்வேர் வந்து நிறைய பேர் வந்து நான் பேட்டன்ட் பண்ணணும் அப்படின்னு என்கிட்டே நிறைய கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் டு கிளியர் இட் சாஃப்ட்வேர் கேன் பி ஒன்லி காப்பிரைட்டட், இட் கேன் நாட் பி patented. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு லைன். வேறன் ஸோ எவ்ரி ஒன் இப்போ நாங்கள் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்கோம், இட் இஸ் ஆர் கிரியேஷன்ஸ், நாங்கள் வந்து அதை இன்வென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நாட் அ இன்வென்ஷன். ஒரு சாஃப்ட்வேர் இஸ் பேசிக்லி அ கிரியேஷன். ஸோ அது வந்து இட் கேன் பி ப்ரொடெக்டட் அண்டர் ஒன்லி காப்பிரைட். இன்வென்ஷனை மட்டும் தான் நம்ம பேட்டன்ட். எக்ஸாக்ட்லி. இன்வென்ஷன்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக பேட்டன்ட் பண்ணலாம். பட் வெரன் இட் இஸ் கம்மிங் டு தி ஆப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் அ கிரியேஷன், வி கேன் டூ ஒன்லி த காப்பிரைட் ஆஃப் தட். தட்ஸ் அ குட் பாயிண்ட் ஆக்சுவலி.
டெஃபினெட்லி. இப்போ ஓகே, இப்போ ஐபி பற்றி பேசிட்டு இருக்கிறதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப்பே எடுத்துக்கலாம். எய்தர் இட்ஸ் அ 1 year ஸ்டார்ட் அப் ஆர் அ பிக் கம்பெனி. இதெல்லாமே காமன் கிளாஸஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ என்னென்ன ஐபிஸ்லாம் ஒரு கம்பெனிக்கு இருக்கணும் மேஜராக? இதெல்லாம் நீங்கள் வச்சுருந்தாதான், இல்லைன்னா அவ்வளோதான் யுவர் கம்பெனி இஸ் டூம்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு கம்பெனிஸ் நீங்கள் கேட்கறதுனால ஒரு கம்பெனிக்கும் சர்டன் டைப்ஸ், சர்டன் கேன் யூ டிஃபரன்ஷியேட் இட்? Yeah, see, like ஒரு ஸ்டார்ட் அப்க்கு if they are into the software companies or in the app developing, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு நேம் லைக் யூனிக்காக இருக்குன்னா அது ட்ரேட்மார்க் பண்ணுவாங்க. அண்ட் இஃப் தே ஹாவ் எனி லோகோஸ் தட் ஆல்சோ வில் கம் அண்டர் தி ட்ரேட்மார்க். இப்போ அந்த ஆப் கிரியேஷன் இருக்கு இல்லையா, ஸோ தட் வில் கம் அண்டர் தி காப்பிரைட். ஸோ அவங்களோட லைக் ப்ராசஸ் இருக்குது தெரியுமா கம்பெனியில், ஹவு தே ஆர் கோயிங் டு டூ திஸ் அண்ட் ஹவு தே ஆர் கோயிங் டு ஒர்க் ஆன் திஸ், அது எல்லாத்துக்குமே தே கேன் ரெக்கார்ட் இட் அண்டர் பேட்டன்ட். ஸோ இந்த 3 மேஜர் ஐபியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஸ்டார்ட் அப். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் திங்குன்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ ட்ரேட் சீக்ரெட் அண்ட் லைக் ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இந்த மாதிரி இருக்கும் போது தே ஷுட் கம் அண்ட் மீட் இன் டு த சர்டன் லைக் கேட்டகரிஸ்ன்னு சொல்லலாம், க்ரைட்டீரியான்னு சொல்லலாம். ஸோ ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, மதுரை மல்லி, திருநெல்வேலி அல்வா. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனுக்கு வரும். ஸோ ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஐ கேன் கிவ் யூ அன் ஃபன்னி நோட். இப்போ நீங்கள் மேகி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு மசாலா இருக்குது தெரியுமா? ஸோ அந்த மசாலா தான் உங்களுக்கு வந்து ட்ரேட் சீக்ரெட்டில் கவர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் பிவிஆர் பாப்கார்ன் அந்த மாதிரி. ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மசாலா வந்து ரொம்ப இன்வென்டடாக இருக்கும். ஸோ அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் கேஎஃப்சி டேஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், மெக்டொனால்ட்ஸ் டேஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரேட் சீக்ரெட்ல கம்பெனி சீக்ரெட். எக்ஸாக்ட்லி. திஸ் இஸ் வாட் ஐபி டைப்ஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி. நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ட்ரேட்மார்க்னு. நான் ட்ரேட்மார்க் என்னோட ப்ராடக்ட்டுக்கு அப்ளை பண்ணி 2 years ஆச்சு, இன்னும் வரல எனக்கு. இப்போ இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சு ட்ரேட்மார்க். சி இப்போ பார்த்தீங்கன்னா whoever is starting the business right now, they wanted to get it trademarked. So the name or the brand which is there for their own business, அதை வந்து கண்டிப்பாக ட்ரேட்மார்க் பண்ணணும்னு. ஸோ அதனால தான் there is a delay. ஸோ ப்ராசஸ் பண்ணோன்னா எக்ஸ்பீட் பண்ணலாம், that's separate one. பட் இந்த டிலே வந்து நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் நோட்டாக நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் யூ கெட் ரெஜிஸ்டர்ட் யூ ஹேவ் தி டைம். கேன் பி எக்ஸ்பயர்ட்? நோ, எக்ஸ்பயர்ட் கிடையாது. பேசிக்காக இப்போ வந்து 10 yearsக்கு டைம் பீரியடில் நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் த 10 years of time period you can renew it. ஸோ யூ ஹேவ் த ஆப்ஷன் டு ரெனியூ இட். இன்கேஸ் நீங்கள் கேட்டிங்க தெரியுமா, இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப டிலேட் ஆகுது, 2 வருஷமாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் we have a process called exped. ஸோ லைக் நிறைய பீப்புள் அதை வந்து லைக் தே ஆர் நாட் லைக் வெல் நோன் அபவுட் இட். ஸோ வி கேன் எக்ஸ்பீட் யுவர் அப்ளிகேஷன். ஸோ 2 yearsக்கு மேலே உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்பீட் யுவர் அப்ளிகேஷன் பை லைக் அதுக்குன்னு சர்டன் ஃபார்ம்ஸ் இருக்கு, அதை நீங்கள் ஃபைல் பண்ணி யூ கேன் எக்ஸ்பீட் யுவர் ப்ராசஸ். எக்ஸாக்ட்லி. இப்போ 6 monthsலேருந்து 3 monthsல வரும். 1 year 2 year அப்படின்றது 1 year சொல்லவே இல்லை. போய் கேட்குறேன் அவங்க கிட்ட. ஷியோர், கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போய் கேட்டிங்கன்னா இட்ஸ் வெல். ஓகே, ஐ ஷுட் ஆஸ்க் எக்ஸ்பீட் அப்ளை exped application. I have to fill the forms. Yes. Okay. So அது வந்து இப்போ exped applicationக்கு பாத்தீங்கன்னா the fees will be 4x. So இப்போ நீங்க பேசிக்கா பண்றதை விட your fees will be 4x on that. Okay. Like இப்போ we are moving into POSH law, okayங்களா? So you are like, so you are a trainee in that, like so you are so specialized in that. ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சே நான் எடுத்துக்கிறேனே, இப்போ என்னோட கம்பெனியே when we started as a 5 to 10 employees அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 10+ employees போகிறப்போ தான் வந்து இந்த POSH compliances இதெல்லாமே வந்து we have to give in. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாருமே வந்து லைக் அதை பற்றி ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்களா ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டில்? See, first of all, POSH ன்னு சொல்லும்போது it's a sensitive topic. So coming to the companies, startups எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இந்த POSH ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனிக்குள்ளே கொடுத்து தான் ஆகணும். ஸோ எப்போ இது கமெண்ட் டு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு இன்அப்ராப்ரியேட் விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் லைக் அவங்க இதை வந்து கொண்டே வராங்க. ஸோ இட் இஸ் நாட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஹெச்ஆர் டு டூ இட். இட் இஸ் பேசிக்லி ஃபார் அ ஃபவுண்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் அதை பார்க்குறேன். ஸோ whoever is there inside the company, ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் தான் இதை பற்றி வந்து பார்க்குறாங்க. ஸோ பிஃபோர் தட் இதை வந்து ஒரு கம்ப்ளைன்சஸாக பண்ணணும். POSH வந்து ஒரு மேண்டட்டரி கம்ப்ளைன்சஸாக பண்ணணும் அப்படிங்கிறது தான். எப்படி பண்ணணும்? லைக் இப்போ மேண்டட்டரி கம்ப்ளைன்சஸ் தான் நான் வந்து POSH வந்து நான் பண்ணியிருக்கேன், இட்ஸ் லைக் POSH கம்ப்ளைன்சஸ் இருக்குது என் கம்பெனியில் அப்படின்னா லைக் ஹவு லைக் வாட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு டூ இட்?
யா ஸோ லைக் சி இந்த மாதிரி ஒரு லைக் கம்பெனிஸில் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் லைக் நிறைய கம்பெனிஸ் இந்த மோர் தென் 10 எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா இந்த பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப மேண்டட்டரி. ஸோ இப்போ என்னோட கம்பெனியில் வெறும் 4 பேர் தான் இருக்காங்க, 5 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது ஃபார் தெம் வி ஹாவ் டு ஜஸ்ட் எஜுகேட் வாட் இஸ் பாஷ். ஸோ இப்போ அந்த 4-5 பேர் வந்து டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு ஒர்க் இன் அ கம்பெனி விச் ஹேஸ் அன் எம்ப்ளாயி ஆஃப் 50-100. ஸோ அப்படி இருக்கும் போது அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இங்கே நம்ம எந்த அளவுக்கு அந்த கம்பெனியில் வந்து எல்லாமே பாஷ் கம்ப்ளைன்சஸ்லாம் பண்ணுறோமோ, ஒன்ஸ் ஆஃப்டர் தே கோ ஃபார் அதர் கம்பெனி இட் இஸ் லைக் அவங்களோட பேசிக் ஒரு ரைட்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, இட்ஸ் பேசிக்கலி a training program மாதிரி we have to provide. ஓகே, யார் அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுப்பாங்க? மேபி a certified பாஷ் ட்ரைனர் என்ன மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாஷ் காம்ப்ளைண்ட் சொன்னீங்க இல்லையா, இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து லைக் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, ஆன்லைனில் கூட லைக் தெர் இஸ் லைக் டிஜிட்டலாக வந்து inappropriate பிஹேவியர்ஸ்க்கு தெர் ஆர் லாட் ஆஃப் சான்சஸ் ஆல்சோ. இப்போ அங்கேயுமே வந்து லைக் யூ ஆர் கிவிங் ட்ரைனிங்ஸ் அண்ட் எவ்ரி திங் ஓவர் தேர். அங்கேயுமே இட் இஸ் மேண்டட்டரி ஃபார் அ கம்பெனியா? கண்டிப்பாக இது மேண்டட்டரி தான். சி லைக் ஆஃப்லைனில் லைக் இன் பர்சனில் நடக்கிற ஒரு விஷயம்லாம் இப்போ ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ வென் யூ கோ ஃபார் டிஜிட்டல், ஸோ வென் வி ஹாவ் மோர் சோஷியல் மீடியா ஆக்சஸ் இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது ஒர்க் பிளேஸ்லையுமே ஒர்க் பிளேஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சோஷியல் மீடியான்னு இதை பார்க்குறோம், ஒர்க் பிளேஸில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனி சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ் இன்சைட் தி ஒர்க் பிளேஸ். ஸோ அப்படி இருக்கும் போது வாட் எவர் த சேனல் தே ஆர் யூஸிங், அந்த சேனலில் எனி inappropriate திங்ஸ் நடக்குது அப்படின்னும் போது இந்த டிஜிட்டலி ஒர்க்கிங், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரிமோட்லி ஒர்க்கிங் எம்ப்ளாயீஸுக்கு எல்லாமே இதை வந்து ஒரு அவேர்னஸாக கொடுக்கணும். ஸோ வாட் எவர் தே ஆர் டெக்ஸ்டிங் ஆர் லைக் எனி கைண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் ஆர் செக்ஷுவல் ஜோக்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து இட் ஷுட் பி லைக் ப்ரொடெக்டட். ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்துமே இஃப் சம்திங் inappropriate பிஹேவியர் நடந்துருச்சு அப்படின்னா லைக் what would be the cause? See, legal company is like responsible for that or what? Obviously first thing company தான் responsible. company வந்து அந்த பாஷ் கம்ப்ளைண்ட்ஸ் obviously பண்ணியிருக்கணும். இஃப் அந்த பாஷ் கம்ப்ளைண்ட்ஸும் பண்ணி வருதுன்னா அப்போ வந்து லீகல் காம்ப்ளிகேஷன் வில் பி டிஃபர். ஓகே, ஸோ அவங்க பாஷ் கம்ப்ளைண்ட்ஸஸே பண்ணலை, அப்போ அந்த கம்பெனியோட நிலைமை என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பிராண்ட் நேம் it will be totally like okay, brand name will be doomed on that day. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தட் எல்லா உங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க வரணும்னா கூட எந்த எம்ப்ளாயீஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தே வில் திங்க் ட்வைஸ். ஓகே, எனிவேஸ் inappropriate பிஹேவியர் நடந்ததுக்கு அப்புறம் நான் பாஷ் காம்ப்ளைன்சஸ் இருக்கு என் கம்பெனில அப்ளைட் ஃபார் இட்னு சொன்னாலுமே லைக் நேம் போனது ஆமா, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இஃப் மை கம்பெனி இஸ் லைக் பாஷ் கம்ப்ளைன்சஸ் அப்படின்னா லைக் வேர் டு அப்ளை ஃபார் இட் ஆர் ஹவு டு செட் அப்? பாஷ் கம்ப்ளைன்சஸ்னா பேசிக்லி ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ள தேவையான பாலிசி, பாஷ் பாலிசி. ஸோ அது வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபை ஆயிருக்கணும் அண்ட் ஆல்சோ லைக் அந்த கம்பெனி ப்ரிமைசஸில் அது ஒட்டியிருக்கணும். ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் இப்போ அரேஸ் ஆகுது அந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த எம்ப்ளாயி யாரை போய் அப்ரோச் பண்ணுவாங்க? ஸோ த ஹெச்ஆர் ஷுட் நாட் பி த ரெஸ்பான்சிபிள் பர்சன் இங்கே. ஸோ இப்போ வந்து ஒரு பாஷ் கம்ப்ளைன்சஸ் வருது, பாஷ் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னும் போது என்னோட கம்ப்ளைண்ட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி யோசிக்கும் போது த இன்டர்னல் டீமாக ஐசி கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும் ஒரு கம்பெனியில். ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஐசி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா தட் கமிட்டி ஷுட் பி வெரி ஃப்ரெண்ட்லி டு தி அதர் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங். ஸோ அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கமிட்டி இங்கே இருக்குது அப்படின்றது எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் தெரியணும். ஸோ தெரிஞ்சதுக்கப்புறமா லைக் whoever is there in the committee should give the proper like guidance or proper இந்த மாதிரி நாங்கள் இருக்கோம், ஸோ என்ன லைக் கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வரலாம் அண்ட் they should basically have the confidentiality, maintain the confidentiality. So whatever the complaint is coming it should not be disclosed to anyone. So அந்த லைக் victim personக்கு வந்து பேசிக்காக வந்து சொல்கிறதுக்கு தைரியம் இருக்காது. அந்த தைரியத்தை இந்த ஐசி கமிட்டி மெம்பர்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் தே கிவ் திஸ் லைக் ப்ராப்பர் கைடன்ஸ், அந்த தைரியம்லாம் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா the complaint can be initiated through IC committee. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது அந்த மாதிரி ரியல் டைம் சினாரியோ ஸ்டார்ட் அப்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக ஆக்சுவலி வராதுன்னு தான் நினைக்கிறோம், பட் ஸ்டார்ட் அப்பில் தான் இப்போ நிறையவே வருது. அப்படியா? ஆமாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் கம்ப்ளைன்சஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஐடி கமிட்டி ஐசி கமிட்டி இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. லைக் நான் ஏன் அது ஸ்டார்ட் அப்பில் நிறைய இருக்குன்னு சொல்கிறேன்னா அங்கே ஒரு ஐசி கமிட்டி இருக்க மாட்டாங்க அண்ட் ஒரு ஃபவுண்டர் கிட்ட
போயிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி அப்ரோச் பண்றதுக்கு ஒரு எம்ப்ளாயி கம்ப்ளைண்டா ஃபர்ஸ்ட் வெளியிலே வராதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட தாட் என்னவா இருக்கும்னா, நான் இந்த கம்பெனி விட்டு போயிடுறேன், நான் நெக்ஸ்ட் கம்பெனிக்கு பாத்துக்கிறேன், அப்படிதான் ஒரு எம்ப்ளாயியோட தாட் இருக்குமே தவிர ஸோ ஐ கேன் ஹேண்டில் இட். எக்ஸாக்ட்லி, பிகாஸ் அது ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா இருக்கும் போது நம்ம விஷயத்த சொன்னா அவங்களோட லைக் ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படின்றதான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது கேசஸ் டீல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன், பட் இட் இஸ் கான்ஃபிடென்ஷியல். கான்ஃபிடென்ஷியல் பண்றீங்க பாத்தீங்களா கான்டாக்ட்ல. இதுக்கு தாங்க உங்களை மாதிரி அட்வொகேட்ஸே நம்ப கூடாதுன்றது. see it's a client story இல்லையா, நம்ம சொல்லலாம், பட் இருந்தாலும் வாட் எவர் இந்த மாதிரியான சென்சிட்டிவ் லாஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்படி சொல்லிருக்கீங்க. so whatever we read in papers that is true அப்படிங்கறத நாங்க எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பாஷ் ஆக்ட்னு சொல்லிட்டு inappropriate behaviors பற்றி நீங்கள் சொன்னீங்க, வே டு அப்ளை இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஸோ இஸ் பாஷ் ஆக்ட்னால எல்லாருக்குமே மைண்டுக்கு வரது ஒரே விஷயம் என்னென்னா, ஓகே திஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் விமென் அப்படின்ற மாதிரி தான். ஸோ லைக் ஜோக்ஸ் அபார்ட், இஸ் இட் லைக் எஸ்பெஷலி ஃபார் விமென்னா இல்லை லைக் மேல் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ரெண்டு பேருக்குமே திஸ் பாஷ் வந்து லைக் அப்ளிகபிள் ஆகுமா? இது நான் எங்கே போனாலுமே எனக்கு ரிப்பீட்டடாக வர ஒரு கொஸ்டின். ஸோ வெதர் பாஷ் வந்து விமென்க்கு மட்டுமா, மென்னும் அதில் இன்க்ளூடடாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைக் மென் லைக் மேல் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்பவே கேட்டிருக்காங்க, எதுக்கு நாங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி. see here we have an exception. so under POSH Act it is only for women employees. Really? Yeah, it is only for the women employees and we have a background story of it as well as. and இப்போ மேல் எம்ப்ளாயீஸும் இதுக்குள்ளே வரணும் அப்படின்னா பேசிக்காக அந்த கம்பெனியோட பாலிசி ஷுட் ஸ்பீக்ஸ் அப். ஸோ கம்பெனி பாலிசியில் வந்து இஃப் தே வாண்ட் டு கிவ் அன் லைக் ஒரு ஈக்குவல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் அந்த கம்பெனியில் வந்து எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு டெசிஷன் கொடுக்கணும் அப்படின்னும் போது பாலிசியில், அதாவது பாஷ் பாலிசியில் இஃப் தே லைக் ஆட் போத் மென் அண்ட் விமென் வில் பி கவர்ட் இன் திஸ் கேஸ் அப்படின்னு இருக்கும் போது மேல் வில் கம் இன் டு த ரோல் ஃபார் தட் பர்டிகுலர் கம்பெனி. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாஷ் ஆக்டில் இட் இஸ் ஒன்லி ஃபார் விமென். ஸோ அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ லைக் எதனால இது பாஷ் ஆக்ட் வந்து இனாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஆஃப் 1992 வந்து பன்வாரி தேவின்னு ஒரு லேடி, ஷீ இஸ் இன் த ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். ஸோ அண்ட் ஷீ இஸ் அ சோஷியல் ஒர்க்கர், சரிங்களா. ஸோ அந்த லைக் ஷீ வாண்டட் டு ஸ்டாப் அ சைல்டு மேரேஜ் இன் த வில்லேஜ். ஸோ அவங்களோட இனிஷியேஷன் வந்து டு ஸ்டாப் அ சைல்டு மேரேஜ் அண்ட் தட் டியூரிங் த ஒர்க் பிளேஸ். அவங்க இருக்கிறது வந்து அவங்களோட ஒர்க் பிளேஸ், அங்கே அவங்களோட இனிஷியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் திஸ் பர்டிகுலர் ஆக்ட் அந்த வில்லேஜஸ் எல்லாமே இந்த ஆக்டுக்கு வந்து ஒத்து போகலை அண்ட் தே காட் ஆங்க்ரி ஃபார் தட். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆக்ஷன் ஃபார் தட், இந்த ரிசல்ட் ஆஃப் இட் ஷி வாஸ் கேங் ரேப்ட் பை 5 men. ஸோ இதுதான் இனிஷியல் ஸ்டெப் ஆஃப் பாஷ் ஆக்ட்னே சொல்லலாம். அண்ட் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ஷீ அப்ரோச்ட் கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ கோர்ட்டில் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இன்ஜஸ்டிஸ் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ அவங்களுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர் ஜஸ்டிஸ் வந்து அந்த கோர்ட்டில் கிடைக்கல. ஸோ ஆஃப்டர் தட் விமன் கமிட்டி, நீங்கள் சொல்கிற விமன் ஆண்டர்பிரினர்ஸ், விமன் கமிட்டிஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து தே ஃபார்ம்டு குரூப். ஸோ சர்டன் குரூப்ஸ் வந்து தே ஹவ் ஃபார்ம்டு. ஸோ அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரோச் பண்ணாங்க த்ரூ பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஸோ அந்த பெட்டிஷன் போட்டு எல்லாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் தே அப்ரோச் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் தே ஹேவ் அனலைஸ்டு த கேஸ், இது எதனால வந்திருக்கு, நம்ம கோர்ட்லேயே ஏன் இன்ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாமே அனலைஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபைனலி தே ஹவ் இனாக்டட் அ கைட்லைன்ஸ் விச் இஸ் கால்ட் விஷாகா கைட்லைன்ஸ் 1997. ஸோ இந்த கைட்லைன்ஸ் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஷ் ஆக்ட் வந்தது விச் இஸ் 2013. பாஷ் ஆக்ட் வந்தது வந்து 2013. ஸோ டு இனிஷியலி லைக் பாஷ் அப்படின்ற விஷயமே வந்து விஷாகா கைட்லைன்ஸ்லேருந்து தான் வந்தது. ஸோ இதுதான் எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஆஃப் வை விமென் alone is like covering up under POSH. அதுக்கப்புறம் அதை வந்து லைக் திருப்பி லைக் எல்லாரும் ரீகன்சைல் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ கூட அவங்க எனேபிள் பண்ணலையா? இல்லை பிகாஸ் இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரியே வந்து ஒர்க் பிளேஸில் விமனுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இனிஷியலாகவே பாஷ் வந்துச்சு. என்னதான் நான் ஃபெமினிஸ்டா இருந்தாலும் இதுக்கெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். see it is like யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாது தான், பட் still harassment is happening to everyone. ஏன்னா என்னோட ஆஃபீஸில் எடுத்தீங்கன்னா லைக் 70% வந்து ஃபுல்லாக மேல் எம்ப்ளாயீஸ் தான், பாய்ஸ் ஹாஸ்டல் மாதிரி தான் இருக்கும். see அது கரெக்ட் தான், பட் இன்னுமே வந்து நிறைய பேர் வந்து வேலைக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க விமென்ஸ். ஸோ அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து உடைக்கணும்னா உங்களை மாதிரி ஃபெமினிஸ்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ வென் வி டாக் அபவுட் த கார்பரேட் லா, இப்போ நிறைய கம்பெனிஸ் எஸ்பெஷலி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸே நான் திருப்பி வருவேன். ஏன் அப்படின்னா கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் இவங்களை எனக்கு ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்னா லைக் தே வில் ஆஃபர் ஈஸிலி லைக் ஐ வில் கிவ் யூ ESOP
அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நினச்சிப்பாங்க ஓகே ஐல் பி த லைக் எனக்கு வந்து ஷேர் ஓனர்ஷிப் இருக்குது, ஐல் பி த பார்ட்னர் இன் திஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து எவ்ரி எம்ப்ளாயி உட் பி அன்டில் லைக் என்ன கிளாஸஸ் அப்படின்றத கிளியராக காமிக்கிற வரைக்கும். ஸோ அவங்க போடுறப்பவே எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனியுமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் கேட்குறேன், அதே ஹேவிங் லைக் கிளியர் விஷன் ஆன் வாட் இஸ் ESOP அண்ட் கிளியர் லைக் பேப்பர் ஒர்க்ஸ் அண்ட் எவ்ரி திங். சி ESOPன்னு சொன்னால் லைக் எம்ப்ளாயருக்கு வந்து அது கிளியராக என்னன்னு தெரியும். டு லைக் ஸ்டே பேக் எனி கிரிட்டிக்கல் பர்சன்ஸ் ஆர் லைக் அந்த மாதிரி விஷயத்தில் எம்ப்ளாயருக்கு இதில் ஐடியா இருக்கும். பட் எம்ப்ளாயீஸுக்கு இதை பற்றி கிளியர் ஐடியா இருக்காது. ஸோ தே வில் திங்க் தட் எனக்கு இந்த கம்பெனியில் ஷேர் இருக்குது, ஐ ஹேவ் அன் ஈக்விட்டி டிவிடெண்ட், இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். இட் இஸ் ஜஸ்ட் அ கிஃப்ட். ஸோ அவ்வளோதான். அப்படி இருக்கும் இந்த கேஸ்லாம் போனால் ரெவென்யூ ஷேர் இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து சின்ன ஒரு கிஃப்ட் தான். ஸோ அது வந்து டு மெயின்டைன் தட் எம்ப்ளாயி இன் தி ஒர்க் பிளேஸ்ன்றதுக்காக ஒரு எம்ப்ளாயர் ஆஃபர் பண்ணுற அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இட் இஸ் very much needed to understand by every employee. ESOP is just a gift. ஓகே, நம்ம கம்பெனி ஓரியன்டாகவே போகலாம். இப்போ கம்பெனி சைடு வந்து இப்போ ஐ எம் கிவிங் ESOP அப்படின்னா வாட் ஆர் த காம்ப்ளைன்சஸ் ஐ ஷுட் ஃபாலோ அண்ட் நான் எதுக்கெலாம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? இப்போது ESOPன்னு நீங்கள் சொன்னதுனால லைக் தேர் ஆர் சர்டன் அக்ரிமெண்ட்ஸ் அகெயின். ஸோ ESOPக்குனே லைக் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்த கிளாஸஸ் என்னென்னா நீங்கள் ESOP மூலிமா என்னென்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க ஒரு எம்ப்ளாயிக்கு, ஒரு எம்ப்ளாயர் டிசைட் பண்ணது எல்லாமே அதில் இருக்கணும். லைக் அவங்க இமேஜின் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஷேர்ஸோ ஆர் எனி அதர் ப்ராஃபிட்டோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் whoever is like getting that ESOP should be aware about it. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஈவன் அ ஸ்டார்ட் அப் ஷுட் ஹேவ் திஸ் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அஸ் அ க்ளோசிங் நோட்டாக வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க, அஸ் அ கம்பெனி ஈவன் இட் 6 months ஓல்டாக இருந்தாலும் சரி 1 year ஓல்டு அப்படின்னா என்னெல்லாம் வந்து நீ இதெல்லாம் பண்ணி வச்சே ஆகணும், இதெல்லாம் லீகலுக்கு நீ செலவு பண்ணியே ஆகணும், நீ வந்து ஜஸ்ட் ஸ்கேலப்பில் மட்டும் மார்க்கெட்டிங்கில் மட்டும் செலவு பண்ணக்கூடாது, இதுக்கெல்லாம் லீகலுக்கு நீ காசு எடுத்து வச்சே ஆகணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் மேண்டட்டரியாக சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து 5 அக்ரிமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னா லைக் NDA, SLA அண்ட் ஃபவுண்டர்ஸ் அக்ரிமெண்ட், ஷேர் ஹோல்டர்ஸ் அக்ரிமெண்ட், வெண்டார்ஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதெல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் தட் அ ஸ்டார்ட் அப் ஷுட் டெஃபினெட்லி ஃபாலோ இட். ஸோ இந்த அக்ரிமெண்ட்ஸை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வரக்கூடிய லைக் டிஸ்பியூட்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்ப்ளாயீஸ் இஷ்யூஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி எம்ப்ளாயி டிஸ்பியூட்ஸ் கண்டிப்பாக. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா தெஃப்ட் நான் சொன்ன மாதிரி, அண்ட் ஆல்சோ லைக் IP தெஃப்ட். ஸோ இது எல்லாத்துலேயுமே இஃப் தே வாண்டட் டு கம் அவுட் அப்படின்னா ஃபஸ்ட்டு தே ஷுட் பி லீகலி ஸ்ட்ராங். ஸோ லீகலி எப்படி ஸ்ட்ராங் ஆவாங்க? எனி கைண்ட் ஆஃப் லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கணும். ஸோ ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு லைக் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியலான இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா தே வில் டெஃபினெட்லி நாட் கெட் அன் லீகல் லைக் ப்ரொடெக்ஷன் இன் டு இட். ஸோ ஒரு சோல் ப்ராப்ரேட்டர் இருந்துக்கிட்டு அண்ட் தே வாண்டட் டு டூ சர்டன் பிஸ்னஸ் லைக் ஐ கேன் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். இப்போது ஒரு லேடின்னு எடுத்துக்கோங்க, அவங்க வந்து ஷி வாண்டட் டு அன் மசாலா பிஸ்னஸ் அண்ட் அந்த மசாலா பிஸ்னஸ்க்கே நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறேன், ஐ வாண்டட் டு கெட் MSME அண்ட் ஐ வாண்டட் டு கெட் இட் ரெஜிஸ்டர். அந்த மாதிரினா பிஸ்னஸ் ரைட், நாட் அ ஸ்டார்ட் அப். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை வந்து எடுத்துகிட்டு போகும்போது இட் இஸ் குவைட் டிஃபிகல்ட் இன் டு இட். ஸோ லைக் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு பேசிக்காக இந்த அக்ரிமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவை. அண்ட் ஆஃப்டர் தட் த ரெஜிஸ்ட்ரேஷன், லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ப்ராப்பர் கைடன்ஸோட எடுத்துக்கணும். ஸோ மேபி ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு நாங்கள் கூட ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராப்பர் கைடன்ஸோட என்ன பிஸ்னஸ் இவங்களுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே ஒரு பர்சனுக்கு வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் LLP இந்த மாதிரி போங்க அப்படின்னு இன்அப்ராப்ரியேட்டாக சஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா இந்த பிஸ்னஸ்க்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தேவையா அப்படிங்கிறத அவங்க லைக் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ளேயே போகணும். ஸோ வென் தட் ஸ்டார்ட் அப் டசன்ட் நீட் அண்ட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, சும்மாவே நம்ம அவங்கள வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்குள்ளே போட்டுறக்கூடாது. அண்ட் வை? பிகாஸ் அவங்களோட காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் வெரி வெரி ஹை, லைக் கம்ப்ளைன்சஸ் டு டூ இட் வெரி ஹை. ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் ஃபேஸ் மோர் challenges in the future. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு டேரக்டரோட டென் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ வேர்ட் ஆஃப் டெல்லிங், இந்த மாதிரி வந்து உங்களோட டென் வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. ஸோ யூ ஹாவ் டு பே த பெனால்ட்டி அண்ட் யூ வில் ஃபேஸ் அ மானிட்டரி லைக் டிஃபிகல்ட்டின்றது அப்புறமா தான் அந்த பர்டிகுலர் டேரக்டருக்கே தெரிய வருது. ஸோ இனிஷியலாக
ஸோ இட் இஸ் நாட் ரெனியூட் ஆன் டைம். ஸோ கேஒய்சி ப்ராப்பரான கேஒய்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ஃபார் தி டேரக்டர் கேஒய்சி எவ்ரி இயர் கண்டிப்பாக பண்ணிடணும். ஸோ இது வந்து உங்களுக்கு தௌசண்ட்ஸில் தான் செலவு வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இது வந்து இட் லீட்ஸ் டு அ லேக்ஸ். ஸோ அது ஃபைனலாக உங்களுக்கு லேக்ஸ் கணக்கில் அது ரெனியூ பண்ணலைன்னா அஃப்கோர்ஸ் ரெனியூ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் உங்களுக்கு வந்து செலவு வந்துடும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோட் த ப்ரைவேட் லிமிடெட் கம்ப்ளைன்சஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் மிஸ்ட் டு டூ தட் எவ்ரி ஒன் வில் ஃபேஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ் ஆன் தட். இன்னைக்கு போயிட்டு எனக்கு என்னோட டைரக்டர்ஸ் ஃபவுண்டர்ஸ் கூட இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு கால் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கால், போர்ட் மீட்டிங். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த பாட்காஸ்ட் அக்ஷயா. உங்களோட இன்சைட்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நிறைய விஷயம் எனக்கே வந்து ரொம்ப பிளரியாக இருந்தது, அதெல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ மோனோ, தேங்க்யூ ஃபார் காலிங் மீ ஹியர்.